அது முடியாதவங்க வந்து மூன்றாவதாக புரட்டாசி மாதம் வர மகாலயபட்ச அமாவாசை அல்லது எல்லா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது பூரா பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் கொடுப்பாங்க. பௌர்ணமியில் ஒரே ஒரு 12, 13 பௌர்ணமியில் ஒரே ஒரு பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த அது மாசி முகத்தன்னைக்கு கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் பரப வருஷம் ஆடி மாதம் 27ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை திதி, ஆயிலி நட்சத்திரம், கிரகணம் சூரிய கிரகணம். இந்த வருஷம் 2 சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் வந்து கண்ணுக்கு தெரியாது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால் இந்த சூரிய கிரகத்தினால பெரும் தோஷமோ பாதிப்போ வராது, முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து எந்த ராசியில் நிற்கிறாங்களோ அதுதான் அமாவாசை திதி. இதில் வந்த வாட்டி குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க. அப்போ குருச்சந்திர யோகமும் இருக்குது, அமாவாசை யோகமும் இருக்குது, கிரகண தோஷமும் இருக்குது, எல்லாம் சேர்ந்து வருது. ஆயிலி நட்சத்திரத்தில் அந்த அமாவாசை வர்றதுனால ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். காரணம் என்னன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு, கிரகணமும் வருது.